அனைவருக்கும் வணக்கம். நான் அட்சய மரக்கட்டளை தலைவர் நவீன்குமார். நம்ம அட்சய மரக்கட்டளை மூலமா கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இது நாள் வரையிலும் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய நிறைய யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற நபர்கள், இவங்களை மீட்டெடுத்து மறுவாழ்க்கை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இது நாள் வரையிலும் 1250 நபர்களுக்கு மேல நாங்க மீட்டு மறுவாழ்க்கை கொடுத்திருக்கோம். இதற்காக ஈரோட்டில் நம்ம காப்பகமும் நடத்தி வந்துகிட்டு இருக்கோம். எல்லா மக்களோட உதவிகளால ஒரு இடம் எங்களால வாங்க முடிஞ்சது. இப்போ அந்த இடத்துல நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பகம் யாசகர்களுக்காக பர்டிகுலரா அவங்களுக்காக நம்ம கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கோம். அதுல நாங்க நிறைய மீட்டு வரக்கூடிய நிறைய நபர்களை தனித்தனியா பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தனியா அதுலயே ஒரு முதியோர் இல்லம், அதுலயே ஒரு மணல்ல காப்பகம், அங்கேயே ஒரு ஆதரவற்றோருக்கான இல்லம், அது மட்டும் இல்லாம யாசகர்களுக்கான ஒரு மறுவாழ்வு இல்லம், இது எல்லாமே அங்கேயே நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கோம். அதோட இல்லம் கட்டுறதுக்கு நாங்க ஒரு மொய் 101 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இனிஷியேட் பண்ணிருக்கோம். 101 ரூபா அப்படிங்கிறப்ப நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை நாங்க எடுத்திருக்கோம். மொய் 101 அப்படின்னா என்னன்னா, நம்ம தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு போயிட்டு நம்ம 101 ரூபா அவங்களோட விசேஷ நாட்கள்ல, திருமண நாட்கள் 101 ரூபா மொய் வைப்போம். தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்மளோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை நாங்க இனிஷியேட் பண்ணிருக்கோம். இந்த 101 ரூபா நீங்க கொடுக்கக்கூடிய சிறிய உதவி பல பேர்த்தோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி 15,000 நபர்களை ரீச் பண்ணி நம்ம ஒரு சின்ன பிளாக்கை கட்ட முடியும். இப்ப 101 ரூபாங்கிறது நீங்க தனிப்பட்ட முறையிலையும் பண்ணலாம், இல்ல உங்க குடும்பத்துல 5 பேர் இருந்தா 505 ரூபா பண்ணலாம், இல்ல 10 பேர் இருந்தா 1010 ரூபா கூட பண்ணலாம். உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாட்ஸ்அப், உங்களோட இன்ஸ்டா எல்லாத்துலயுமே இதை பத்தி ஷேர் பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பல ஆதரவற்றவங்க, சுருங்கிய தோல் உள்ளவங்க, நிறைய நடுங்கிய கைகளுக்கு ஆதரவா எப்போதுமே நம்ம இருப்போம் அப்படிங்கறத நம்ம காமிக்கணும். யாசகமற்ற ஒரு தேசத்தை நம்ம உருவாக்குவோம்.